லாஸ்ட் வீடியோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எதனால் வருது நம்ம பார்க்கலாமா? அது முதல் காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டி தான். இதனால் கார்டிசோல் என்சைம் ஹார்மோன் அதிகமாகி அது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸாக அதிகமாகும். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேட் ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபேட் அதாவது அப்சார்ப்ஷன் பண்ணுறது சுகரை முழுக்க 80% மசில் செல்ஸ் தான். ஸோ இந்த மசில் செல்ஸ் அப்சார்ப்ஷனால தான் சுகர் நம்ம பாடியில் கண்ட்ரோலாக இருக்குது. இப்போது இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும் போது உங்களுக்கு அந்த சுகர் ஃபேட் செல்ஸை டெபாசிட் ஆகிறது மூலிமா உங்களுக்கு என்னென்னாக்கா பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு முக்கியமான முதல் காரணம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ். செகண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்சுலின் க்ரோத் ஃபேக்டர். இது இன்சுலின்க்கு பதில் சுகர் கூட பைண்ட் ஆகிறதுனால உங்களால் சுகர் மசில்ஸ்குள்ளே என்டர் ஆக முடியாது. நம்ம பாடியில் ஆசிட் பேஸ் பேலன்ஸ்னு இருக்கும். இதனால் இதில் இம்பேலன்ஸ் வர மூலிமா கூட உங்களுக்கு சுகர் அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது டீப் பிரீத் எடுக்கும்போது நம்ம ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவோம். இதுக்கு காரணம் ஆசிட் பேஸ் பேலன்ஸ் தான். ஸோ இந்த இம்பேலன்ஸ் வந்துச்சுனாலும் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நம்ம பாடியில் இல்லைன்னும் போது உங்களுக்கு நம்ம எனர்ஜெட்டிக் செல் இருக்கு மைட்டோகாண்ட்ரியா, இது டயர்ட் ஆகிறதுனாலே உங்களுக்கு சுகர் அப்சார்ப்ஷன் இருக்காது, அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். இப்போ நம்ம சாப்பிட்றோம், அதிகமாக சாப்பிட்டே இருக்கணும் போது நம்ம பாடியில் ஃபேட் ஆர்கன்ஸ் மேலே ஸ்டோர் ஆகும். சரிங்களா? ஒரு கட்டத்தில் ஆர்கன்ஸ் மேலே ஸ்டோர் ஆகிற ஃபேட்னால நம்ம ஆர்கனோட ஃபங்க்ஷன் குறைய ஆரம்பிக்கும். இப்போ சுகர் அதிகமாக ஒரு கட்டத்தில் பேங்க்ரியாஸ் அதிகமாக இன்சுலின் செக்ரேட் ஆகி டயர்ட் ஆகி இன்சுலின் செக்ரேஷனாக குறையும். ஸோ இந்த மாதிரி ஃபேட் அக்குமுலேஷன் இருக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இது இல்லாமல் நம்ம பாடியில் லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ் இருக்கு இல்லையா? ஸோ அதை வேஸ்ட் எல்லாம் லிம்ப் நோட்ஸ் வழியாக நம்மளுக்கு எக்ஸ்க்ரீஷன் இருக்கும். இந்த லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ் உங்களுக்கு இல்லை, கரெக்டாக இல்லை அப்படின்னும் போது உங்களுக்கு கண்டிப்பாக இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால் இதுதான், அதோட காசஸ் பார்த்துட்டோம். இதுக்கு நம்ம என்னென்ன பண்ணி இந்த இன்சுலின் ரெசிஸ்டரை ரிவர்சபிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டயட். ஸோ டயட் உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கணும். கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், நியூட்ரியன்ஸ், ஃபைபர் இதெல்லாம் பேலன்ஸ்டாக இருக்கும் போது உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் குறையும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்லீப். கண்டிப்பாக 6 hours டீப் ஸ்லீப் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ நீங்கள் பேக்டு ஃபுட்ஸு இல்லை ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துங்கும் போது உங்களுக்கு சுகர் லெவல், கார்போஹைட்ரேட்ஸ் லெவல் அதிகமாக இருக்கும். சுகர் லெவல் இதனால இன்க்ரீஸ் ஆகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது மெட்டபாலிக் டிஸார்டர் அப்படின்றதால கட் ஹெல்த் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதனால் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் குறைய வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு பாடியை மூவ் பண்ணணும். நம்ம மூவ் பண்ணும்போது தான் நம்ம மசில் செல்ஸு பில்டப் ஆகி அது மூலமா சுகர் அப்சார்ப்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எக்ஸசைஸ் பண்ணணும், இல்லை அட்லீஸ்ட் வாக்கிங் ஏதாவது பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ரெசிஸ்டன்ஸ் குறைய நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டி இதெல்லாம் குறையிறதுக்கு நம்ம பிராணாயாமம், யோகா இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறைய வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ.